வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். லோன் தருகிறேன் என்று அழைத்து கட்சியில் சேர்த்து விட்டார்கள். திமுகவில் இணைந்த தாவேகா பெண்கள் அதிர்ச்சி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. லோன் தருவதாக சொன்னதால் திமுகவினர் அழைப்பை ஏற்று சென்றோம். ஆனால் திமுகவில் இணைவது போல் நடிக்க சொன்னார்கள். அப்படி ஒரு பரபரப்பான பேட்டியை தந்திருக்கிறார்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெண் நிர்வாகிகள். இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் விஜய் கட்சியை சார்ந்த சில திமுகவில் இணைந்ததாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் ஏராளமான ஆண் பெண் நிர்வாகிகள் திமுகவில் இணைவது போன்ற காட்சிகள் அடங்கி வீடியோவும் வெளியாகி பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இந்த நிகழ்வில் பங்கேற்றதாக கூறப்படும் விஜய் கட்சி பெண்களை ஊடகங்களை சந்தித்து பேசிய பொழுதுதான் உண்மையான தகவல் வெளிவந்துள்ளது. அந்த பெண்கள், நாங்கள் ஏற்கனவே வாங்கிய லோன் பற்றி பேசத்தான் எங்களை அழைத்தார்கள். லோன் காலம் முடிவடைய போவதால் புதிய லோன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் அங்கு சென்றோம். ஆனால் திடீரென ஒருவர் எங்களிடம் திமுகவில் இணைவது போல் போஸ் கொடுங்கள் என்று வற்புறுத்தினார். அப்பொழுது அவர்களுடைய இடம் என்பதால் வேறு வழியின்றி நாங்கள் சொல்வதை கேட்டு நடித்தோம் என்று தெரிவித்தனர். மேலும் எங்கள் விசுவாசமும் எப்பொழுதும் விஜய் அண்ணனுக்கு தான். திமுகவினர் எங்களை ஏமாற்றி தங்கள் கட்சியில் இணைவது போன்றதொரு நிகழ்ச்சியை நடத்திவிட்டார்கள் என்று அந்த பெண்கள் வெளிப்படையாக பேசியிருப்பது அரசியல் அரங்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களிலும் தாவேகா வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.